பல நாட்களாக சேதமடைந்துள்ள மூணார் ஜிஹெச் சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமையில் மூணாரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தை முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். மூணார் டவுனில் இருந்து டாடா பொது மருத்துவமனைக்கு செல்லும் சாலைதான் பல நாட்களாக சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த இந்த சாலை வழியாக ஆம்புலன்ஸ் உட்பட வாகனங்கள் நோயாளிகளுடன் செல்வதற்கு பெரும் சிரமப்பட்டு வந்தன. சாலையின் சீரமைப்பு வேலைகள் நடத்த வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் போராட்டத்துடன் முன்வந்துள்ளது. சாலையில் உள்ள குழிகளில் கான்கிரீட் செய்து காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். காலங்களாக இந்த ரோட செம்மையாக்கப்படாமல் கிடந்தது. நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட முழுவதும் சொல்லியாச்சு. லோக்க பஞ்சாயத்தில் ஃபண்டு வச்சும் கூட அந்த ஃபண்டை நடப்பிலாக்க முடியாதுன்னு சொல்லி சர்க்கார் உத்தியோகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. 6 மாதம் ஆச்சு இதுக்கு பிளோக்கு பஞ்சாயத்தில் ஃபண்டு வச்சு அது நடத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இந்த பிளோக்கு பஞ்சாயத்து இந்த கவர்மெண்ட்டும் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால எங்களுக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் இதை நம்மளே இந்த வேண்டதை செய்து இந்த ரோடை செம்மையாக்குன்றதுக்காக வேண்டிதான் காங்கிரஸ் தலைமையில் நெல்சன் தலைமையில் இந்த மிகப்பெரியான போராட்டம் நன்மையும் இது போராட்டம் இல்லை ஒரு நன்மை செய்வதற்காக வேண்டி இந்த சேவையை செய்கிறோம். சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஒரே போல் நம்பியுள்ள மருத்துவமனைக்கான சாலைதான் பல வருடங்களாக சேதமடைந்துள்ளது. சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முன்பு போராட்டங்கள் நடத்திய போதும் பலன் கிடைக்கவில்லை. சேதமடைந்துள்ள சாலையை உடனடியாக சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் போராட்டம் பலப்படுத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். டிசிசி பொதுச் செயலாளர் ஜி. முனியாண்டி, ஐஎன்டிசி ரீஜனல் தலைவர் டி. குமார், மூணார் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மார்ச் பீட்டர் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.